ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லா கப்பும் 2 சேர்த்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 கப் இட்லி அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு ஏற்ற ஒரு 5 காஞ்ச மிளகாயும் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பூண்டு பல், ஒரு கத்து கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகா நல்லா கோஸாக ஓட்டிட்டு இப்போ ஊற வச்ச பருப்பை எடுத்து 2 மணி நேரம் கழித்து கழுவிட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக அரிசியும் பருப்பையும் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூடவே சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, நல்லா திருவி வச்ச மரவள்ளிக்கிழங்கு, கொத்தமல்லி தழை, மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு அடை ஊற்றுறதுக்கு. இப்போ அது காம்பினேஷனாக தேங்காய், காஞ்ச மிளகா, கொஞ்சம் இஞ்சி, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சட்னி ரெடி, தாளிப்பு கொடுத்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடையை செஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தோசைக்கல் சூடானோடனே மாவு ஒரு கரண்டி ஊற்றி இந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டிட்டு நல்லா எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி 5 நிமிஷம் வேக வச்சு பரட்டி போட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மொறுன்னு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆகிடும். இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.